பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, பூசம் நட்சத்திரம் என்பது கடகராசிலே வருகிறது. அந்த பூசம் நட்சத்திரம் என்றால், பூசம் என்றாலே எழுதல் என்று பொருள், அதாவது முன்னேறுதல் என்றுதான் பொருள். இந்த பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் கடந்த சில வருடங்களாக, 2.5 வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம் சனி இருந்தது. அந்த அஷ்டம் சனி இந்த வருடம் முற்றிலுமாக விலகிவிட்டது. வாக்கியப்படியும் திருகணித்தப்படியும் அஷ்டம் சனி முழுவதுமாக விலகிவிட்டது. ஆகவே இந்த வருடம் நீங்கள் நல்ல செயல்களை செய்யலாம். இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த வருட ஆரம்பத்தில் குருவான் விரயஸ்தானத்தில் இருக்க. ஆகவே சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு போய்விடுகிறது. ஆகவே நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உங்கள் ஹிருதயம் சீராக இருக்கிறதா என்று ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சரி செய்து கொள்வது மிக நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து குருபான் 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆக இதுவரை வேலை கிடைக்காதவர்களும் இந்த வருடம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதால் தந்தைக்கு எல்லா காரியமும் தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். அந்த தாமதங்கள் மே மாதம் வரை இருக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு எந்த தாமதமும் இருக்காது. தந்தைக்கும் நல்ல காரியம் நடக்கும். உங்கள் குடும்பத்திலும் நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ பலத்தின் காரணமாக நல்ல யோகத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் 2026 நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் அதாவது கரு உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக ஜூன் முதல், அதாவது வருகின்ற ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வருகிறது. வீடு மனை வாங்கலாம் அல்லது இருக்கின்ற இடத்தை நீங்கள் கட்டலாம், வீடு கட்டலாம். மேலும் புது வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்களும் வாங்கலாம். ஆனால் வாகன யோகம் உங்களுக்கு இந்த வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களிலே இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் பதவி உயர்வு கிடைத்தாலும் அது சில இடங்களில், அதாவது உங்களுக்கு விரும்பாத இடங்களில் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அதன் மூலமாக விரும்பிய இடம் அதற்கு பக்கத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறிது குறைந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் விரைவில் அவர்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கவும் செய்வார்கள். அடுத்து இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயிகளுக்கு செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். போர் போடுதல் அல்லது மனை கட்டுதல் போன்ற காரியங்களில் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள். உங்களுடைய பேச்சின் மூலமாக மற்றவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். உங்கள் பேச்சுகளின் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் முக்கியமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு, அதாவது பூசணத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் மனக்குழப்பங்கள் மிக மிக அதிகமாக ஏற்படுத்துவார்கள். நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் மற்றவர்களுடைய உங்களுடன் கூட்டு இருப்பவர்கள் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆகவே அவர்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து வயதானவர்கள் இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமாக கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பதுதான் நல்லது. மேலும் உங்கள் ஹிருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹிருதயம் பாதுகாத்துக் கொள்வதற்காக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பிரதி மாதம் உங்களுடைய ஹிருதயம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். என்றால் 8ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுமைக்கும் ராகு இருக்கிறார். ராகு இந்த வருட கடைசியில் தான் பேச்சு வருகிறது. ஆகவே ஹிருதயத்தில் டிசம்பர் 12
அதாவது இந்த 2020 டிசம்பர் 12ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அதுவரை ஹிருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. ஹிருதயத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்கள் யாத்திரை செல்லும் போது அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்துல செல்லக்கூடாது என்று கூறியிருந்தேன். ஆனால் சில கோயில்களில் கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி இடங்களில் செய்யலாம். கூட்டத்தை கட்டுப்படுத்தாத இடங்களில் சென்று நீங்கள் சிக்கி திணற வேண்டாம். என்றால் உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கின்ற இடத்துல சென்றால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பூசம் நட்சத்திர தேவதை தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு இந்த பூசம் நட்சத்திரம் தான் பிறந்தார் என்று இருக்கிறது. பூசம் நட்சத்திர தேவதை தட்சிணாமூர்த்தி. ஆகவே ஒரு முறை திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி அல்லது திட்டை இந்த 3 கோயிலில் ஒரு இடங்களுக்கு சென்றுவிட்டு வர வேண்டும். நீங்கள் சிறு வயதிலிருந்து படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாக இருந்தால் அவசியம் ஆலங்குடி ஒரு வியாழக்கிழமை சென்று விட்டு வர வேண்டும். ஆலங்குடி சென்று ஒன்று வியாழக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்மச்சினம் பூசம் நட்சத்திரத்திலே ஆலங்குடி செல்ல வேண்டும். ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் வஸ்திரத்தை அணிவித்து மஞ்சள் ஒரு பாக்கெட் கொடுத்து வருபொருள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதன் மூலமாக நீங்கள் கொடுக்கின்ற மஞ்சள் எத்தனை பேருடைய நெற்றிகளில் திலகமாக வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திருமணமாகாத பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூருக்கு அருகில் என்றது திட்டை என்ற ஊர் இருக்கிறது. திட்டை என்ற ஊரிலே குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஆகவே அங்கே சென்று குரு பகவானையும் சிவபெருமனையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக திட்டிலே சென்று குரு பகவானையும் சிவபெருமனையும் வணங்கிவிட்டு வருவதன் மூலமாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில்துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையிலே நல்ல யோகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் வியாழக்கிழமை என்று சென்றுவிட்டு வர வேண்டும். அல்லது பூசம் நட்சத்திரத்திலேயே திருச்செந்தூர் சென்றுவிட்டு வரலாம். திருச்செந்தூர் செல்லும் போது பூசம் நட்சத்திரமோ அல்லது வியாழக்கிழமையை செல்லும் போது அங்கே சென்று முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சத்தூள் கொடுக்க வேண்டும். அடுத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு சந்தனம் கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்படி வழிபட்டாலும் சரி, முதல் முருகப்பெருமான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலும் சரி, அல்லது தட்சிணாமூர்த்தி அதன் பிறகு முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் சரி, முதலில் அதாவது அங்கே முருகனை வழிபாடு செய்யும் போது சந்தனத்தூளும் சந்தன பவுடரும், அடுத்து தட்சிணாமூர்த்தியை வணங்கும் போது நீங்கள் மஞ்சத்தூள் கொடுக்க வேண்டும். அங்கே பெருமாள் இருக்கிறார். நின்றலை கிடந்தலை என்று 2 நிலைகளில் பெருமாள் இருக்கிறார். ஆகவே 2 மாலைகளை வாங்கி பெருமாளுக்கு சாற்ற வேண்டும். கடைசியாக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக, அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு பெறுவதற்காக ஆலங்குடியும், திருமணம் நடப்பதற்காக திட்டை என்ற ஊரும், தொழில்துறையை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் இந்த வகையிலே நீங்கள் தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது இவ்வாறு செய்யுங்கள். நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து நீங்கள் நல்ல யோகம் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.